குட்டீஸ், வெல்கம் டு அவர் சேனல் ரியா சுட்டீஸ். நான் உங்க சுனா மேம். எப்படி இருக்கீங்க குட்டி? நல்லா இருக்கீங்களா? நான் ரொம்ப நல்லா இருக்கேன்ப்பா. ஓகே, இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்? ஒரு குட்டி கதை. சரியா? கதையோட பேரு அப்பாவின் சொத்து யாருக்கு. என்னது? அப்பாவின் சொத்து யாருக்கு. ஓகே குட்டீஸ், கதை பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலை முதல் தடவையா பாக்குறீங்கன்னா கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே குட்டீஸ், கதைக்குள்ள போலாமா? குட்டி, ஒரு ஊர்ல ஒரு குடும்பம் வாழ்ந்துட்டு வந்தாங்க. என்ன, அதுல ஒரு அப்பா இருந்தாங்க. அந்த அப்பாவுக்கு வயசாகி போச்சு. அவருக்கு 3 பசங்க இருந்தாங்க. என்ன, 3 பேரு ஆண் குழந்தைகள். அவங்க வாழ்ந்துட்டு வந்தாங்க. அப்ப அந்த அப்பா வயசாயிட்டதுல, ஆனா நல்ல வசதியான குடும்பமா இருந்தாங்க. அப்ப அவருக்கு என்ன ஆச்சு, திடீர்னு ஒரு நாள் ரொம்ப உடம்பு சரியில்லாம போயிடுச்சு. இன்னும் உடம்பு சரியில்லாம போனோடனே அப்புறம் டாக்டர் வர சொன்னாங்க. டாக்டர் வந்து வைத்தியம் பார்த்தாங்க. வைத்தியம் பார்த்துட்டு என்ன, அப்பா வந்து உயில் எழுதி வைக்க ஆசைப்படுறாரு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஏன்னா அப்பாவுக்கு ரொம்ப உடம்பு சரியில்லாம போச்சு. அவருக்கு அப்புறம் யார் இந்த சொத்தை பார்த்துக்க போறாங்கன்ட்டு அவரு உங்கள்கிட்ட பேசணும்னு ஆசைப்படுறாரு. அதனால நீங்க எல்லாம் கலந்து பேசுங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. உடனே 3 பசங்களும் வந்து, அப்பா அப்பா நீங்க ஏன்பா வருத்தப்படுறீங்க, நாங்க இருக்கிறோம் பாத்துக்கிறோம் அப்படின்றாங்க. அப்பா சொல்றாரு, அப்படி இல்லப்பா, நானு கஷ்டப்பட்டு உழைச்சி இவ்வளவு பணம் சேர்த்திருக்கேன். இந்த சொத்தை எல்லாம் யாரு நல்லபடியா பாத்துப்பீங்க அப்படின்னத நான் ஒரு பரீட்சை வைக்க போறேன். அது மூலியமா நான் தெரிஞ்சுக்கிறேன். அத நீங்க எல்லாரும் ஒத்துக்கணும். நான் யார புத்திசாலின்னு சொல்றேனோ அவன் சொல்றதை கேட்டு நீங்க எல்லாம் நடந்துக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. 3 பசங்களும் சரிங்கப்பா, நாங்க அப்படியே நடக்கிறோம் அப்படி சொன்னாங்க. உடனே அப்பா என்ன பண்ணாரு, எல்லாருக்கும் ஒரே அளவுக்கு கொஞ்சம் கொஞ்சமா பணம் கொடுத்தாரு. பணம் கொடுத்து, அப்பா இந்த பணத்தை 3 பேரும் வச்சுக்கோங்க. என்ன, 3 பேருக்கு 3 ரூம் தர்றேன். என்ன, 3 ரூம்லயும் நான் நாளைக்கு வந்து பார்ப்பேன். இந்த பணத்தை நீங்க செலவு பண்ணிக்கோங்க, என்ன வேணா பண்ணிக்கோங்க. ஆனா நாளைக்கு நான் வந்து பார்க்கும்போது அந்த அறை முழுக்குதும் ரொம்ப இருக்கணும். அந்த பொருள், நீங்க வாங்குற பொருள் அந்த அறை முழுக்க ரொம்ப இருக்கணும். அப்படி இருந்தா நானு உங்களுடைய புத்திசாலித்தனத்தை தெரிஞ்சுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு பணத்தை கொடுத்துடுறாரு. 3 பேரும் பணத்தை வாங்கிட்டு என்ன பண்றாங்க, என்ன செய்யலாம்னு யோசிக்கிறாங்க. அப்ப மூத்த அண்ணன், பெரிய அண்ணன் இருக்காங்கல்ல, அவங்க என்ன நினைக்கிறாங்க, நம்ம ஒண்ணு பண்ணலாம் அப்படி சொல்லிட்டு நேரா பணத்தை எடுத்துட்டு கடைக்கு போனாரு. கடைக்கு போய் மாடு சாப்பிடும்ல வைக்கோல், அதை கட்டுக்கட்டா நிறைய கொடுத்த பணத்துக்கு முழுசுக்குமே வைக்கோலா வாங்கிட்டு வந்து அதை ரூம் ஃபுல்லா அடைச்சு வச்சிடுறாரு. ரூம் ஃபுல்லா ரொம்பிடுச்சு. அதுக்கடுத்து இடமே இல்லை. ரூமை பூட்டிட்டு வந்துட்டாரு. அப்புறம் இந்த 2வது அண்ணன் இருக்காங்களா, நடுவுல உள்ளவங்க, அவங்க என்ன பண்ணாங்க, அவங்களும் ஒரு யோசனை பண்ணாங்க. என்ன பண்ணலாம் அப்படி சொல்லிட்டு அவரும் நேரா கடைக்கு போனார். கடைக்கு போய் என்ன பண்ணாரு, இந்த நம்ம ட்ரெஸ் எல்லாம் பண்ணுவாங்கல்ல, பஞ்சு மெத்தையெல்லாம் பண்ணுவாங்கல்ல, அந்த பஞ்சை நிறைய வாங்கிட்டாரு. வாங்கி கொண்டு வந்து அப்படியே அரை முழுக்க ரொப்பி வச்சுட்டாரு. அப்ப என்னாச்சு, அதுவும் அரை முழுதும் ரொம்பிடுச்சு. ஆனா பணம் சுத்தமா காலி ஆயிடுச்சு. அப்புறம் இந்த 3வது கடைக்குட்டி இருக்காங்கல்ல, சின்ன பையன், அவன் என்ன பண்ண, அவன் யோசிச்சான். அப்பா வந்து காரணம் இல்லாம ஒன்ன செய்ய மாட்டாரு, ஏதோ காரணத்தோட தான் பணம் கொடுத்துருக்காரு. நம்ம இதை யோசிச்சுதான் செலவு பண்ணணும், சும்மா வேஸ்டா செலவு பண்ணிடக்கூடாது அப்படின்ட்டு என்ன பண்ணா, அவன் யோசிச்சுட்டே கடைக்கு போனான். போனோடனே அவனுக்கு அங்க ஒரு ஐடியா வந்தது. கடையில போய் பார்த்த உடனே ஒரு ஐடியா கிடைச்சிச்சு. என்ன பண்ணா, கடைக்காரர்கிட்ட கொஞ்சம் எண்ணெயும் ஒரு விளக்கும் வாங்கினா. அப்புறம் ஒரு சாம்பிராணி பாக்கெட், அதெல்லாம் ரொம்ப கம்மியா 50 ரூபா கூட ஆகல, அந்த செலவுக்குள்ள வாங்கிட்டு வந்துட்டான். வாங்கிட்டு வந்து என்ன பண்ணா, அந்த ரூமுக்குள்ள வச்சு விளக்கு எண்ணெய் ஊத்தி விளக்கு ஏத்தி வச்சான். அப்புறம் சாம்பிராணி இருக்குல்ல, அந்த சாம்பிராணியை ஏத்தி வச்சுட்டானா ரூம் ஃபுல்லா புகைஞ்சிரும் அப்படின்ட்டு ஏத்தி வச்சுட்டு அவனும் கதவை பூட்டிட்டு வெளியே வந்துட்டான். அப்புறம் அப்பா ஒரு ரூமா போய் பார்க்கலான்ட்டு வந்தாரு. முதல்ல மூத்த பையன் பெரியவரோட ரூமை போய் திறந்து பார்த்தாரு. அப்படியே அதிர்ச்சி ஆயிட்டாரு. ரூம் ஃபுல்லா ரொம்பிடுச்சு, உள்ளேயே போக முடியல, அவ்வளோ வைக்கோல் வச்சு அடைச்சிட்டாங்க. உடனே அவரு, சரிப்பா மீதி பணம், மீதிலாம் இல்லப்பா, சரியா போச்சுப்பா அப்படின்ட்டான். சரி அப்படின்ட்டு 2வது பையன், நடுவில் உள்ள பையன் இருக்காருல்ல, அவர் ரூமுக்கு போனாங்க. அவர் ரூமை போய் ஓபன் பண்ணி பார்த்தா அங்கேயும் இவருக்கு ஒரே அதிர்ச்சி. என்னன்னா, அவரு உள்ள ஃபுல்லா பஞ்சா அடைச்சு வச்சிருந்தாரு. உன்னை பார்த்துட்டு, என்னப்பா இது, நீங்க தானே சொன்னீங்க அரை ஃபுல்லா ரொம்பி இருக்கணும்ட்டு, நான் ரொப்பிட்டேன்ப்பா
அப்படின்னாங்க. மீதி பணம்ப்பா? மீதிலாம் இல்லப்பா, சரியா போச்சுப்பா அப்படின்னாங்க. சரிப்பா அப்படி சொல்லிட்டு இந்த 3வது பையன் கடைக்குட்டி இருக்காங்கல்ல அவங்க அறைக்கு போனாங்க. அங்க போய் பார்த்தோன்னே என்ன ஆச்சு, அது ஓபன் பண்ண உடனே ரூம் ஃபுல்லா நல்லா விளக்கு ஒளிச்சம் அப்படியே ஒளிஞ்சிக்கிட்டு இருந்தது. அதோட என்ன பண்ணுது, இந்த சாம்பிராணி புகை இருக்குல்ல அது அரை முழுக்க பரவி இருந்தது, நல்ல வாசமாவும் இருந்தது. அவருக்கு பார்த்தோன்னே ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. என்ன பண்ணாரு, ஆஹா நீதான்ப்பா புத்திசாலி பையன் அப்படி சொல்லி மத்த பசங்களையும் கூப்பிட்டாரு. தம்பி இங்க வாங்க, நீ என்ன பண்ண, வைக்கோல் வாங்கி வச்ச, அதனால ஏதா பிரயோஜனமா? ஒரு பிரயோஜனமும் இல்ல. நீ என்ன வாங்கி வச்ச, பஞ்சு வச்ச, பஞ்சுனால என்ன பிரயோஜனம்? இப்ப ஒன்னும் இல்ல, அவ்வளவு பணமும் காலியா போயிடுச்சு. ஆனா தம்பி பாரு என்ன பண்ணிருக்கான், அவனோட புத்திசாலித்தனத்தினால எவ்வளவு அழகா யோசிச்சிருக்கான் பாரு. அரை முழுக்க இப்ப இந்த சாம்பிராணி புகை ரொம்ப இருக்கான், அதே மாதிரி அரை முழுக்க வெளிச்சமும் பரவி இருக்கா. இவ்வளவுதான்ப்பா, நம்ம கிட்ட இருக்கிற பொருளை நம்ம கம்மியா செலவு பண்ணி நிறைவா வாழணும்ப்பா, சிக்கனமா வாழ்ந்து பழகணும், நிறைய சேர்த்து வச்சு பழகணும். இதுதான்ப்பா அவங்க புத்திசாலித்தனம். அப்ப இனிமே இந்த பொறுப்பை எல்லாம் நம்ம கடைக்குட்டி தான் பாத்துக்கணும், தம்பிய நீங்க எல்லாம் ஃபாலோ பண்ணிக்கோங்க அப்படின்னு சொன்னாரு. மத்த அண்ணாங்களும் என்ன பண்ணாங்க, ஆமாப்பா எங்களுக்கு ரொம்ப புரிஞ்சது, கரெக்டு தான், நாங்க தம்பி சொல்றபடி கேட்டு நடந்துக்கிறோம் அப்படின்னு ஒத்துக்கிட்டாங்க. குழந்தைங்களா, இதுல நீங்க கத்துக்கிட்டது என்ன? ஆமா குட்டிகளா, நம்ம புத்திசாலித்தனமா இருந்தா இந்த உலகத்துல யார வேணா ஜெயிச்சிடலாம். சரியா? நம்ம நினைச்சது நமக்கு கிடைச்சிடும். அதுக்கு கொஞ்சம் புத்திசாலித்தனத்தை பயன்படுத்தினா போதும். பாத்தீங்களா, கொஞ்சம் தான் அவன் செலவு பண்ணா, ஆனா இந்த சொத்தையே என்ன பண்றாங்க, அவன் தான் அதிகாரம் பண்ற உரிமை கிடைச்சிருச்சு. நீங்களும் இதே மாதிரி தான், உங்கள்கிட்ட என்ன இருக்கோ அதை வச்சு புத்திசாலித்தனமா வாழ்ந்து பழகுங்க. புரியுதுங்களா குட்டிங்களா? ஓகே குட்டீஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய் குட்டீஸ்.